குக் பண்ணுவீங்க, சமைக்க தெரியுமா? ஓரளவுக்கு. என்ன சமைப்பீங்க பேசிக்கா? இப்போ வந்து நான் ஸ்பானிஷ் டேங்கி டொமேட்டோ ஆம்லெட் கற்றுக்கேன். ஸ்பானிஷ் ஆம்லெட்ல செய்ய தெரியாது, ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லுங்க. சாம்பார் மிளகாய் வந்து டொமேட்டோ அதெல்லாம் போட்டு ஒரு சாஸ் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை 2 எக்ஸ் போட்டு நல்லா பேட்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேனில் வந்து நீங்கள் ஆனியன் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் அந்த ஆனியன்ஸ் சாத்தே பண்ணி அந்த ஆனியன்ஸை வந்து டைஸ்ட் ஆனியன்ஸை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பொழிச்சு நம்ம நீங்க நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, வாங்க. ஆமாம், முட்டை பொடி மாஸ் மாதிரி ஸ்பானிஷ் பொடி மாஸ். இது நீங்க ஆரம்பத்திலேயே முட்டை பொடி மாஸ் சொல்லிக்கலாம்ல. பட் கண்டிப்பா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா குக் வித் கோமாளில நிச்சயமா ஒரு ஃபைனலிஸ்டா போவீங்க. ஏன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சார் இருக்காங்க, தாமு சார் இருக்காங்க, இவங்களாம் கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. வெங்கடேஷ் பட் சாரா? வெங்கடேஷ் பட் தானே இருக்காரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஒன்ஸ் ரெட் கார்டு கொடுத்து இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா ஒரு செட் ஆஃப் கேங் வந்து இப்போ அப்படியே சப்போர்ட்டிவா மாறிட்டாங்க டுவர்ட்ஸ் பார்வதி. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ வந்து பிஆர் மக்கள் யாரு, ஒரிஜினல் மக்கள் யாரு அப்படின்னு சொல்லியே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ டிவிக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போட்டுருவீங்க ஓட்டு. ஆமா, ஆப்வியஸ்லி. ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ் லிஸ்ட்ல என் பேர் இருக்கா பாப்போம். ஓகே, சோ whom do you think யார் வந்து இந்த டைட்டிலுக்கு டிசர்விங் ஆன கேண்டிடேட் இப்ப இருக்கறவங்கல? சபரி உங்களோட ஃப்ரெண்டா? மூவி வேர்ல்ட் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் நவீன் வெற்றி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். Thank you for inviting me. Yeah, and thank you for joining with us today. So அன்பு, உங்களுடைய ஸ்கெட்யூல் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. கண்மணி எப்படி இருக்காங்க? கண்மணி she is doing super. நல்லா இருக்காங்க. பெங்களூர்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கெட்யூல் பிரேக்ல. ஓகே, ஸோ கண்மணியா கத்துஜாவா சீரியல் சொல்லுங்க. ஓகே. என்னடா இது ஆரம்பமே இப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே. ஆஃப் த செட் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். வெல், கேரக்டர்னு வந்தா டெஃபினெட்லி கண்மணி தான். சூப்பர். புகைப்படம் உங்களுடைய ஒரு மியூசிக் வீடியோ வந்து இப்போ வெளிய வந்திருக்கு, நாங்க பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. பிகாஸ் நவீன் அவர்களை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பாணியில பார்த்த மாதிரி இருந்தது. சின்ன திரையிலேயே பார்த்து சீரியல் ரியாலிட்டி ஷோஸ்ன்னு பார்த்து சம்திங் வேர் ஒரு சினிமாட்டிக்கா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த வாய்ப்பு எப்படி வந்தது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த வாய்ப்பு வந்ததை தவிர இந்த வாய்ப்பு உருவாக்கிட்டேன் நான். ரொம்ப வருஷமாக ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு வைக்கணும்னா ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்துக்கான முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ்க்கான ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணி அதை பிச் பண்ணி நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. வேஸ்ட் பண்ணிட்டு தவிர நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருந்துச்சு, பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகல. ஸோ இந்த தடவை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து இதுக்கு வந்து இந்த புகைப்படத்துக்கு வந்து ஒரு சோக கதை இருக்குது இதுக்கு பின்னாடி. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரெல்லாம் ஓகே சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஸ்கெலிட்டன் ஆஃப் த மியூசிக் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஆளே காணோம், பிளாக் பண்ணிட்டாரு, நம்பர் பிளாக் பண்ணிட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸ் அவர் ரெஸ்பாண்டே பண்ணல. ஸோ நம்ம டீமெல்லாம் சேர்ந்து வி வர் வெயிட்டிங். தென் நான் வந்து என்ன சொன்னேன், சரி ஓகே நான் மறுபடியும் சீரியலுக்கு போகிறேன். அப்புறம் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் சீரியல் போகிறேன். அதில் வர இதை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் மோசஸ் ஆகட்டும், இல்லை விஷால் ஆகட்டும், டிரெக்ஷன் டீம் ஆகட்டும், எவ்ரிபடி didn't take any payment out of it. They worked for their passion. ஸோ இந்த டைரக்டர் மோசஸ் வந்து he's been working with me since from past 4 years. ஸோ லயோலா காலேஜ் முடிச்சுட்டு அவர் கூட ஜேர்னி இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆயிருக்கு. ஏன்னா பைலட் ஃபிலிம் பண்ணி அதை வெப் சீரிஸ் பண்ணி அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பும் கிடைக்காம மறுபடியும் அவர் வந்து நார்மல் வேலைக்கு போயிட்டு ஸோ இதை பண்ணி ஒரு டஃப்பான ஜேர்னி இருந்துச்சு இது முடிக்கிறதுக்கு. அது ஒன்று, ப்ரொடியூசர் கிடைக்கிறது ஒன்று. ஹீரோயின்ஸ் வந்து நிறைய பேர் இதுக்கான ஒத்துக்கல. யாரெல்லாம் ஒத்துக்கலன்னு சொல்ல முடியாது நம்ம இங்க வெளிப்படையா. ஆமா. பட் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அபவுட் தட் ஹீரோயின் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்? ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஆசை கூடல பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம். அதாவது ஆசை கூட அவங்க பேர் எனக்கு சடனாக ஞாபகத்துக்கு வரல. சாய் அபியங்கரோட பண்ணாங்கல்ல. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்க அப்புறமா ஏதோ பிஸி ஸ்கெடியூல்னால அவங்க
பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அவர் ஆசை கூட பண்ணிட்டு ஆசை கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா எங்களோடது வந்து இன்னும் முன்னேறல. அப்படியே சோ நீங்க அந்த without டைம்ல இருந்து you அந்த have been டைம்ல pitching. இருந்து we been pitching. கிட்டத்தட்ட about 20-25 ஹீரோயின்ஸ் ரிஜெக்டட் திஸ். பிகாஸ் ஒன் திங் இஸ் அப்போ நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் லீட் கூட நாங்கள் ஏன் பண்ணணும், தமிழும் சரஸ்வதி. தமிழும் சரஸ்வதியும் அப்படி ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு ஒன்று. தே டிடன்ட் see இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரப்போகுது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சப்ஜெக்ட் இருக்க போகுது, டெக்னிக்கலி ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், அதோட ஸ்டோரி ஆகட்டும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது அப்படி பார்க்கல. ஜஸ்ட் சா யார் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் இருந்தாங்க தவிர்த்து they didn't see. Then only it was Darshika who came forward. ஓகே, சோ தர்ஷிகா வந்து உங்களுடைய நண்பரா இல்ல how? இல்ல we were pitching நிறைய ப்ரொஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். தென் தர்ஷிகா வந்து பொன்னியில் she was doing negative role. ஸோ she wanted to do something positive, she wanted to do something beautiful. அந்த டைமில் வந்து ஜோடியில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. தென் she said okay for it. தென் நான் ஷூட் முடித்தோம். கிட்டத்தட்ட 60-70%, 80% ஆஃப் த ஷூட் முடிச்சிட்டோம். மீதி 20%க்கு we had to wait because we had to get permission for certain location. அந்த லொக்கேஷன் கிடைக்கிறதுலையும் ஒரு பெரிய போராட்டம் ஆச்சு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி போயிட்டு இல்லை வேண்டாம் பண்ணாதீங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேறு லொக்கேஷன் போய் பார்த்து ஐயோ பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே இவங்க பிக் பாஸ் கூட போயிட்டாங்க. அதுதான் நான் அடுத்து கேட்க வந்தேன். ஏன்னா இது ஆசை கூடனா பிஃபோர் பிக் பாஸே அதெல்லாம் வந்துருச்சு. ஆமாம், பிஃபோர் பிக் பாஸ் வந்துச்சு. ஸோ நான் என்னாச்சுன்னா இவங்க 80% ஷூட் முடிச்சுட்டு நான் சும்மா மெசேஜ் போட்டேன், ரஷிகா நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் நீங்கள் பிக் பாஸ் போயிட்டீங்கன்னா இந்த மியூசிக் ஆல்பம் ரொம்ப ப்ரொமோட் ஆகும், தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்னையெல்லாம் யார் கூப்பிடுவா நவீன் அப்படி என்கிட்ட இன்னும் அந்த மெசேஜ் இருக்குது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாா நீங்க யோசிங்க, உலகம் உங்களுக்கு யோசிக்கும். யூனிவர்ஸ் வில் திங்க் ஃபார் யூ அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த சீசன் பிக் பாஸ் he is gone. So I was very happy for her. அப்ப யாருக்கெல்லாம் பிக் பாஸ் போனோமோ இவருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, ஏதாவது டிஎம் பண்ணுங்க சார், மனசு வச்சு சொன்னாருன்னா போய்டும். இல்ல நான் சீரியஸா நான் வந்து என் கூட நடிச்ச ரயானுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா. ஓகே. டேய் நீ அடுத்த வருஷம் பிக் பாஸ் ட்ரை பண்ணு, உனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ராஜு அவருக்கு சொல்லல, எனக்கு ஒரு அனாலிசிஸ் இருந்துச்சு. கண்டிப்பா அவர் கூட நடிக்கும்போது நாமிரோனவரம் கீரல் நடிக்கும்போது ஒரு வர்த்தான கண்டஸ்டன்ட் தான் பிக் பாஸுக்கு அப்படின்னு வச்சேன். அந்த சீசனே அவர் போயிட்டாரு. அப்புறம் நான் நடித்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து அவங்க கனடா பிக் பாஸ் போயிட்டாங்க. ஓ, ஸோ இப்படி நாலா பக்கமும் உங்களை சுத்தி பிக் பாஸ் வேலை செய்யுது. ஆமா. தர்ஷிகாக்கு வந்துட்டு நீங்க யதார்த்தமா நீங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு பதார்த்தமா அவங்க வந்து பிக் பாஸ்க்கு போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நல்லா பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆனாங்க. ஷி கேம் அவுட். அப்போ நான் சும்மா தானே இருந்தேன், நீ எதுக்கு சொன்ன அப்படின்ற மாதிரி அவங்க உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? ஜஸ்ட் ஜோக்கிங். நீங்க அவங்கள வந்து போயிட்டு பேசுனீங்களா? லைக் லாஸ்ட் டைம் கேக்குறேன். இல்லை அதை நான் வந்து ஜஸ்ட் போய் என்ன சொன்னேன்னா, யூ டிட் அ வெரி குட் ஜாப். இன்ஃபேக்ட் நான் அவங்க சப்போர்ட்டிவாக தான் பேசினேன். எனக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறப்போ பிக் பாஸ் பற்றி, கண்டஸ்டன்ஸ் பற்றி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசினேன். அண்ட் ப்ளஸ் 20% ஷூட் பேலன்ஸ் இருந்துச்சுல்ல, அதை முடிச்சு கொடுத்துட முடியுமா? மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, முடிச்சு கொடுத்துரு. இருங்க நவீன், எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க. சரி, ஓகே டேக் யோர் டைம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து she was very kind enough to finish the remaining portions and then go on with her other works. Okay. அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்கல்ல, this is what she want அப்படின்றதுல ஒரு அட் லாஸ்ட் ஒரு கிளாரிட்டியோட அவங்க பயணிச்சுட்டாங்க. கிரேட். சரி, இந்த சீசனுக்கு வரும். ஆப்வியஸ்லி கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க, வெளில வந்தாங்க. அப்புறம் அவங்களோட இதை பார்க்க போயிட்டாங்க. பட் கம்ருதீன் அவங்களுக்கு வந்து அந்த மகாநதி சீரியல்லேருந்துமே ஒரு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, அவரை வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இஸ் தட் ஃபேர்? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு வந்து ஃபேர் அப்படின்னு அது தெரியல. அதை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் இட் பிகாஸ் எனக்கு உண்மையிலேயே அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் கமருதீனை வந்து அந்த ஷோஸ்லலாம் ஒரு வாட்டி 2 வாட்டி நான் மீட் பண்ணியிருக்கேன். வெரி நைஸ் பர்சன் டு டாக் வித். அண்ட் லைக் எனக்கு அவர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு தருணத்துலேயும் அவர் அங்கே காட்டல. ஸோ பட் அதர்வைஸ் ஐ ஃபீல் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாகணும். ப்ராபப்ளி அங்கே போய் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணியிருக்காங்களோ இல்லை தெரியல how I should put it across. But yeah, everybody deserves another chance. At the end of the day, everybody makes mistakes. ஸோ அதனால அந்த ரெட் கார்டு கொடுத்துருந்து வெளியில் அமைச்சிருந்தாலும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான்.
ஸோ பிஃபோர் இந்த ரெட் கார்டு வரைக்குமே எல்லாருமே இவங்க மேல ஒரு ரொம்ப நெகட்டிவ்ஸை வந்து அள்ளி கொட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப க்ரூவலா இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ரெட் கார்டு குடுத்து இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா ஒரு செட் ஆஃப் கேங் வந்து இப்ப அப்படியே சப்போர்ட்டிவா மாறிட்டாங்க. டுவர்ட்ஸ் பார்வதி மோஸ்ட்லி நான் சொல்றேன். ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஹவுஸ் மக்கள் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல? இல்ல இப்போ வந்து பிஆர் மக்கள் யாரு? ஒரிஜினல் மக்கள் யாரு? அப்படின்னு சொல்லியே என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. எப்படி வந்து ஒரு பிளாட்ட எப்படி ட்விஸ்ட் பண்றாங்கன்னே எனக்கு புரியல. மீன்ஸ் சில பேர் ஐ மீன் அது குடுக்குறப்போ நெறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ சடனா வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, எனக்கு வந்து என்னடா இது? என்னடா நடக்குது? எது நியாயம்? எது நியாயம் இல்ல? எது கடவுள்? எது ஈவில்? அப்படின்னு சொல்லியே என்னால யூகிக்க முடியல. ஸோ எனக்கே கன்ஃப்யூஷனா இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆமா. எப்படி இப்போ இப்போ அவங்க இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கன்டென்ட் ஓடிட்டு இருந்துச்சு பிக் பாஸ்ல. இப்போ அவங்க போன பிறகு ஐ மீன் ஃபைனலிஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் போனா போகட்டும் போடா அப்படின்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஹூம் டு யூ திங்க் யார் வந்து வின்னர் இந்த டைட்டிலுக்கு டிசர்விங் ஆன கேண்டிடேட் இப்ப இருக்கிறவங்கல? சபரி. சபரி உங்களோட ஃப்ரெண்டா? சபரி வந்து நான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி நைஸ் பர்சன். அவர் உள்ள உள்ள வந்து கோவப்படுறத பார்க்குறப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கோவப்படுறத பார்க்குறேன். சீரியஸா. நான் செட்ல வந்து அவர வந்து அவ்வளோ கோவமா நான் பார்த்ததே இல்ல. நம்ம வந்து பொன்னி, கண்மணி என்னுடன் சங்கமம் பண்ணோம். அப்போலாம் ஜாலியா தான் இருப்பாப்புல. எல்லார் கூடயும் பேசிட்டு ஜாலியா இருப்பாப்புல. உள்ள போய் டென்ஷனா பார்க்குறப்போ, ஐயோ! நல்ல வேளை இந்த சீசன் என்ன கூப்பிடல அப்படின்னு யோசிச்சேன் நானு. சபரி உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ பட் அதர்வைஸ் தீஸ் 2. எனக்கு வினோத் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ கண்டெஸ்டன்ட், ஆஸ் அ பெர்சன் இன்சைட் பிக் பாஸ். எனக்கு பர்சனலா அவர் தெரியாது. பட் அவர் பிக் பாஸ் இருந்த ஒரு ஜர்னியை பார்க்குறப்போ ஐ ஃபீல் ஹீ இஸ் டிசர்விங். எங்கேயோ ஒரு இடத்துல சாண்டி மாஸ்டர் அவங்கெல்லாம் அந்த வைப் கிடைக்குது அவருக்கு. ஆமா, எனக்கு பிடிச்ச சீசனே அதுதான். சீசன் 3 கவின், சாண்டி, வனிதா அக்கா. ஐயோ, அதுக்கப்புறம் நான் வந்து எந்த சீசனும் நான் அவ்வளோவா தீவிரமா நான் கவனிக்கல. இன் டீட்டெயில் நான் பார்க்கல. எக்ஸப்ட் ஃபார் ப்ரீவியஸ் சீசன் பிகாஸ் தீபக் அண்ணா இருந்தாங்க, ரயான் இருந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு சப்போர்ட்டிவாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தேன். பட் அதர்வைஸ் தட் வாஸ் த லாஸ்ட் சீசன் ஐ சா. அதுக்கப்புறம் ராஜு, பிரியங்கா இருந்த சீசன் ஒரு கொஞ்சம். பட் ரொம்ப ரசிச்சு பார்த்த சீசன் அந்த சீசன் தான். அது மோஸ்ட் ஃபேவரட் எல்லாருக்குமே நினைக்கிறேன், பிக் பாஸ் உடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே. சரி, நீங்க வந்துட்டு பிக் பாஸ் போறீங்கன்னு ஒரு போன வருஷமும் சொன்னாங்க, இந்த வருஷமும் சொன்னாங்க. அப்படி ஏதாவது ஒரு அழைப்பு வந்து நீங்க சாரி நான் கண்மணி அன்புடன்ல பிஸியா இருக்கேன் நான் வரமாட்டேன் அப்படி சொன்னீங்களா? எப்படி ஐ மீன் லைக் எப்படி அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார் நான் சீரியல்ல போயிட்டு இருக்கு, ஹாப்பியா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நான் வந்து இல்லை சார் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொன்னா அப்புறம் வந்து ஓகே இவரை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபர்தர் ஸ்டெப் எடுப்பாங்க. கோட் வேர்ட். நான் சார் நான் ஏற்கனவே சந்தோஷமா தான் சார் நான் சீரியஸ் சந்தோஷமா இருக்கேன் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி நான் இன்டெரக்டா சொல்லிட்டேன். நல்லா போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படிதான். ஓகே. சோ நீங்க வந்து இல்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கேன். சரி, எனக்கு என்னன்னா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும், ஃபேமிலியோட இருக்கணும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஜாலியா. எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கு பிடிக்காதுங்க. அதனாலதான் ஷூட்டிங்கே வரேன் நானு. இதுல பெரிய வீட்டுக்கு போனா ஒரே மூஞ்சி இத்தனை நாள் பார்க்கணும். ஐ மீன் அங்கேயே தூங்கணும், அங்கேயே படம் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. என் வீட்டிலே சொல்லுவாங்க உனக்கெல்லாம் செட்டே ஆகாது பிக் பாஸ், நீ அதை பத்தியே போய் இன்டர்வியூ கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பாப்போம் எப்படி. அம்மா வந்து தீவிரமான பிக் பாஸ் ஃபேன். இப்போ என்கிட்ட கேட்டீங்க கேள்வி, இந்த கேள்வி எங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தா புட்டுன்னு பதில் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க ஒன்னு மேனிஃபெஸ்ட் பண்றோம். நவீன் உள்ள போக அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல அம்மா உள்ள வந்து நவீன் வந்துட்டு துணிவே சக்தி பாடுற மாதிரி. டெஃபினெட்லி இப்போ கூட நான் வந்து கேட்டுட்டு இருப்பேன், என்ன எப்பவுமே பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்கீங்க வீட்டுல? ஆமா, என் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை, இங்க அட்லீஸ்ட் பேசிட்டே இருப்பாங்க, அதை கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என் அம்மா வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இங்கே ஷூட்டிங் டைமில் இங்கே இருக்கும்போது. ஸோ அதான் ஷூட்டிங் முடிச்ச உடனே நான் ஃபஸ்ட்டு அங்கே போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன், பெங்களூருக்கு போயிடுவேன். ஆமாம். ஸோ பேசிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே பாடுறா இந்த கண்டெஸ்டன்ஸு லாஸ்ட் டைம் கூட முத்துக்குமரன் வின் பண்ணுவான்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஐ மீன் ஷீ ப்ரெடிக்டட் ரியலி ப்ராப்பர்லி. அண்ட் தென் திஸ் டைம் ஆல்சோ ஷீ இஸ் ப்ரெடிக்டிங் வினோத். ஏன்னா அவங்க வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போதுலேருந்து ஆரம்பித்தாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் கமல் சார். ஸோ
அம்மா தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன சினிமா துறைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஆரம்பத்துல இருந்தே. சரி, ஒரு கட்டத்துல உங்களுக்கு பிக் பாஸ்ல நீங்க சீரியல்ல பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே சீரியல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடைச்சிருச்சு. பட் இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ, இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்க போகுது. நீங்க பிக் பாஸ் போங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, நீங்க சீரியல் ஃபேமை சூஸ் பண்ணி இல்ல ஐ வில் பி ஹியர் அப்படின்னு சொல்வீங்களா? இல்ல நான் பிக் பாஸ் போய் ஃபேம் ஆகுறேன் அப்படின்னு அதை சூஸ் பண்ணுவீங்களா? எனக்கு அந்த குக் வித் கோமாளி இருக்குல்ல, அது ஏன் எடுக்க நம்ம ஏன் மாட்டேங்குது? அப்படி போக கூடாதுல்ல? ஆமா ரைட். ஆமா இல்ல அப்படி போய் என்டர்டெயின் பண்ணலாம். இல்ல ரியாலிட்டி ஷோஸ் நிறைய இருக்கு. எனக்கு வந்து ஜோடி, இப்போ நான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். ஐம் லேர்னிங் டான்ஸ். ஓரளவுக்கு ஆடுறேன். அண்ட் என் கூட இருக்கிற கண்மணி ஆகட்டும், அவங்களும் ஆல்மோஸ்ட் டெய்லி அவங்க சூப்பர் டான்சர், எக்ஸலண்ட் டான்சர். நான் வந்து 2 ஹவர் எடுத்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒரு ஸ்டெப் கற்றுப்பாங்க. ஸோ எவ்ரிடே அவங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோடியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படம் பண்ணலாம், பிரேக் எடுத்து, இல்லைன்னா மியூசிக் ஆல்பம் பண்ணலாம். இதுதான் அது பண்றேன். மாதிரி என்ன இருக்கு. ஏங்க என்ன விட்டுருங்க. என்ன ஏங்க அந்த இப்படி மாதிரி. போட்டு படுத்துறீங்கன்னு கேக்குறேன். சரி, அந்த குக் வித் மாதிரி. கோமாளி போறீங்க. ஆ உங்களுக்கு யாரு கோமாளியா வந்தா நீங்க சூப்பரா சமைப்பீங்க? இவங்க கோமாளியே கிடைச்சாங்கன்னா நான் அடி பின்னிடுவேன். நம்ம புகழனாவே வச்சுக்கிறோம். நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. குக் பண்ணுவீங்க, சமைக்க தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு ஓரளவுக்கு. என்ன சமைப்பீங்க பேசிக்கா? இப்போ வந்து நான் ஸ்பானிஷ் ஆம்லேட், ஸ்பானிஷ் டேங்கி டொமேட்டோ ஆம்லேட் கற்றுட்டு இருக்கேன். சரி, எங்களுக்குலாம் புல்சையே பிக் பாஸ் பார்த்தா எனக்குலாம் தெரியும் போன சீசன்ல. அப்படியா? ஆமா, நீங்க இந்த Okay. மாதிரி ஸ்பானிஷ் ஆம்லெட்ல சொன்னீங்க தெரியாது. ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லுங்க. இந்த சாம்பார் மிளகாய் இருக்குல்ல, சாம்பார் மிளகாய் வந்து போட்டு தாளிச்சிட்டு ஒரு சாஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடணும். டொமேட்டோ அதெல்லாம் போட்டு ஒரு சாஸ் மாதிரி, கடுகு அதெல்லாம் போட்டு சால்ட் எல்லாம் போட்டு ஒரு சாஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து ஒரு எக், 2 எக்ஸ், ப்ரிஃபரபிளி ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் நாட்டுக்கோழி முட்டை. ஓகே, அது டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை 2 எக்ஸ் போட்டு நல்லா பேட்டர் பண்ணி, அப்புறம் வந்து சீஸ் நல்லா அதை கிரேட் பண்ணி அது மேலே தூவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக பட்டர், அதை ஃபுல்லாக சாத்தே பண்ணிவிட்டு இது பண்ண உடனே கொஞ்சோண்டு பட்டர் மெல்ட் பண்ணி அது மேலே, அப்புறம் வந்து இன்னொரு பேனில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் அந்த ஆனியன்ஸ் சாத்தே பண்ணி, அந்த ஆனியன்ஸை வந்து டைஸ்ட் ஆனியன்ஸை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குழச்சி நம்ம இப்பதான் நீங்க நம்ம ஏரியாக்கு வந்திருக்கீங்க, வாங்க. ஆமா குழச்சி நம்ம வந்து என்ன சொல்றது, என்ன சொல்லுவாங்க நம்ம கடையில் கிடைக்குமே, முட்டை பொடி மாஸ் மாதிரி ஸ்பானிஷ் பொடி மாஸ். இது நீங்க ஆரம்பத்திலேயே முட்டை பொடிமா சொல்லிருக்கலாம்ல. ஓகே, நாங்க வந்து உங்களுக்காக ட்ரை பண்றோம் கண்டிப்பா அப்படின்றது இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். கண்டிப்பா பட் கண்டிப்பா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா குக் வித் கோமாளில நிச்சயமா ஒரு ஃபைனலிஸ்டா போவீங்க. ஏன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சார் இருக்காங்க, தாமு சார் இருக்காங்க, இவங்களாம் கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. வெங்கடேஷ் பட் சாரா? வெங்கடேஷ் பட் தானே இருக்காரு, அவர் போயிட்டாரு. இப்ப வந்து இவரு இருக்காருல்ல, மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டி ஆமா. ரங்கராஜ் இருக்காரு. அவரும் ஒரு கான்ட்ரவர்சில இருக்காரு. ஆத்தி பரவாயில்ல. மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு. பாசிட்டிவா மட்டும் நம்ம எடுத்துப்போம். நெகட்டிவ் மாதம்பட்டி வந்து ரங்கராஜ் சைடுல சார் வச்சிருவோம். இருக்காரு. அப்புறம் தாமு சார் தாமு இருக்காங்க. sir இவங்கலாம் வந்து இருக்காரு. கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணி ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ வாழ்த்துக்கள், அடுத்த சீசன்ல வந்து கண்டிப்பா போங்க. என்ன கோமாலே கூப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? 100%. ஓகே, நான் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா. ஓகே, சோ மூவிங் உங்களுக்கு ஆன். சமைக்க தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? செம்மையா சமைப்பேன் நான். தமிழ்நாட்டு டிஷ்ஷஸ் சமைப்பேன். உங்கள மாதிரி ஸ்பானிஷ்லாம் போனது கிடையாது. தமிழ்நாடு டிஷ் ஏதாவது ஒரு டிஷ் கார சொல்லுங்க பாப்போம். குழம்பு, சாம்பார், இதெல்லாம் சமைப்பீங்களா? பிரியாணி, ஐயோ, ரசம், வேற என்ன அப்போ நான் தான் கோமாளியா வரணும், நீங்க தான் குக்கா வரணும். நீங்க வந்து இன்டர் கான்டினென்ட் லெவல் போறீங்க. நம்ம வந்து Okay. இன்சைட் தமிழ்நாடு. டன் 100%. சரி, உங்க டாடி வந்துட்டு விஜய் சாரோட ஃபேன்னு சொன்னீங்கல்ல. ஜனநாயகன் ட்ரெய்லர் அவர் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. பாத்துட்டாரு. நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். பராசக்தி ட்ரெய்லர் பாத்தீங்களா? ஆமா. 2 ட்ரெய்லர்ல எது உங்களுக்கு வந்து ஒபினியன்ஸ் எப்படி இருந்துச்சு about 2 ட்ரெய்லர்? எனக்கு ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் ட்ரெய்லர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ரீமேக்காக இருந்தாலும் தளபதி தான். ஸோ பட் பராசக்தி எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் எனக்கு வந்து அந்த இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் ஸ்டோரி இல்லை. ஸோ அதோட வேல்யூ கொஞ்சம் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இதை விட பராசக்தி. ஸோ பராசக்தியில வந்து நம்ம 3 ஹீரோஸ் இருக்காங்க. அதர்வா இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்காங்க, ஜெயம் ரவி இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 3 ரோல்ஸ்ல உங்களுக்கு இந்த ரோல் கொடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். நான் செம்மையா பண்ணியிருப்பேன் இந்த ரோல் அப்படின்னா யாரோட ரோலை சூஸ் பண்ணுவீங்க? அதர்வா ரொம்ப ஒரு மாதிரி சாமிங்கா இருந்தது. ஒரு ஆமா. டிஃபரெண்ட் அதர்வாவை பார்க்க ஆமா. முடிஞ்சது ட்ரெய்லர்ல. நல்லா இருந்துச்சு. அவங்களோட காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் இன்ஃபேக்ட் நான் கோஇன்சிடென்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் போட்ட காஸ்டியூம்
டிசைன் இருக்குல்ல, அதே மாதிரி நான் வந்து இதில் போட்டிருப்பேன், புகைப்படம்ல போட்டிருப்பேன். ஸ்டார்டிங் மீன் ஓப்பனிங் சீனில். இட்ஸ் வெரி அந்த அந்த ஸ்டைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களோட அந்த ஸ்டைலிங் விண்டேஜ் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. சூப்பர். அப்போ டிவிக்கு ஓட்டு போடுவீங்களா? அப்படின்னு நான் கேட்கல சார். என்ன வந்து கேட்க சொன்னாங்க. என்ன அப்படிலாம் பார்க்காதீங்க. ஓ, இந்த ஃபர்ஸ்ட் கண்ணாடில ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல என் பேர் இருக்கா பார்ப்போம். அப்படியா? இது ஆமா. வேற இருக்கா? தமிழ்நாடு ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஆமாம் ஆப்வியஸ்லிங்க. 15 வருஷமா இங்கேயே குப்பை கொட்டிட்டு இருக்கேன். எப்படி எனக்கு இங்கே ஓட்டர் ஐடி இல்லாமல் இருக்கும்? இருக்கும். கண்டிப்பா. அப்ப கண்டிப்பா போட்டுருவீங்க ஓட்டு. இப்போ ஓட்டர்ஸ் ஐடி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கா பார்க்கலாம் பேரு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அங்க வந்து நம்ம தொகுதியில யார் நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு, எந்த எந்த கட்சிக்கு சேர்ந்த ஆளுங்க சரியா வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு, அவங்களுக்கான ஓட்டு நான் போடுவேன். கரெக்டான நபர்களுக்கு போட்டுருவீங்க. ஆமா. நபர்களுக்கு இல்ல, கரெக்டான நபருக்கு போடுவீங்க. கரெக்டான நபருக்கு. அந்த தொகுதியில யாரு நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த தொகுதிக்கு ஏற்ற கேண்டிடேட்டுக்காக நான் போடுவேன். சூப்பர்.